அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். 10ஆம் இடத்தில் இருந்த சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஸோ இந்த ராசி பலன்களிலே மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபத்துக்கு தான் அதிகமான நன்மைகள் உங்கள் ராசியில் சரியில்லை என்றால், ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லை என்பதனால் உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்து விடுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிருந்து முற்றிலுமாக தெம்பாயிட்டு வரக்கூடிய அமைப்பு, திருப்பதி திருமலையில் பெருமாளை தரிசனம் செய்து ஒரு இரவு தங்குவது முக்கியம், மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் பார்வதி தரிசனம் செய்வது, வில்வ இலையை கொடுப்பது முக்கியம், கோளர் பதிகத்தை கேட்க கேட்க அற்புதமான காலகட்டம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரிஷபத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையலாம். என்ன தொழில் செய்கிறோம், என்ன உத்தியோகம் செய்கிறோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள், கூச்சப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகிறதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாகனத்தில் அதிகமான மாற்றங்கள், பதவி உயர்வு அதிகமான மாற்றங்கள், அரசியலில் அதிகமான ஆதிக்கம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், அவர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது, ஒரு இரத்தபந்த உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள். பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம் இந்த சனிப்பெயர்ச்சியில் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். எல்லா விதமான சுபகாரியங்களும் எல்லா விதமான முதலீடுகளும் கிடைக்கக்கூடிய ராசி ரிஷபம்.